Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.5ல 7th சம். இதை பாருங்க. A rod, ஒரு கம்பி ஆஃப் லென்த் 1.2 மீட்டர். இந்த ராடோடைய லென்த் 1.2 மீட்டர். மூவ்ஸ் வித் இட் எண்ட். இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். அதாவது ரெண்டு எண்டும் கோஆர்டினேட் ஆக்சிஸை டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஆகும்போது இந்த ராடு எக்ஸ் ஆக்சிஸை ஏங்கிற இடத்துல டச் பண்ணுது, ஒய் ஆக்சிஸை பிங்கிற இடத்துல டச் பண்ணுதுன்னு பேர் கொடுத்துக்கோ. அப்புறம் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் பி, அந்த இது மேலே பிங்கிற பாயிண்ட், இந்த ராடு மேலே பிங்கிற பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த ராடு which is 0.3 meter from the end in contact with the x-axis. x-axis இருந்து x-axis தொடர பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் 0.3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்ப இது 0.3னா பார் 1.2ல 0.3 போச்சுன்னா இது 0.9, இது 0.3, இது 0.9. இப்போ ஆட் பண்ணி பாரு 1.2, 9 3 12 இல்லையா? அது அப்படி பார்த்துக்கோ. இது 0.3 எக்ஸ் ஆக்சிஸில் தொடர பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் 0.3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா மீதி இது 0.9. ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸு 1.2. இந்த ராடோடைய லென்த்து 1.2, அதில் 0.3 போச்சுன்னா இது 0.9. புரியுதா கண்ணு? ஃபைண்ட் எசன்ட்ரிசிட்டி. இதில் எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும், எவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது கண்ணு. இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கோ. நாமளே ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கலாம். ரெண்டு, இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர், இங்கே ஒரு ஹரிஜாண்டல். இது எக்ஸு, எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸு தான். அதே மாதிரி இது எக்ஸு சாமி, இது எக்ஸ்னா இதுவும் என்ன எக்ஸ். எக்ஸுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸு, ஒய் ஆக்சிஸில் ஒய்இ, இது ஒய்னா இதுவும் ஒய்இ, இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா தான். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார் ரெண்டு இருக்கு பார். ஒன்று பிஎல்ஏங்கிற ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்று பிஎம்பிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் கண்ணு இது தீட்டானா நமக்கு ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியூஸும் தெரியும். அப்போ இதுல இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். அப்போ சைன் தீட்டா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஒய் பை 0.3. அதே மாதிரி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎம்பி இருக்கு இல்லையா ராஜா? இதில் இது தீட்டாவா? இதில் அட்ஜசன்ட் சைடு எக்ஸு, ஹைபாட்னியூஸ் 0.9 கண்ணு. 1.22 போட்டுறாத, இது பேர் இது இதுதான். அப்போ தேர்ஃபோர் இதுல இருந்து காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இதில் பார்த்துக்கோ மொத்த லென்த்து தான் 1.2. இது நமக்கு 0.9, அதுதான் இங்கே குறிச்சிருக்கேன். இப்போ புரியுதா? அப்போ அட்ஜசன்ட் சைடு எக்ஸு, ஹைபாட்னியூஸ் 0.9. இப்போ நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா தெரியும். சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னாவே நமக்கு ஒரு ஃபெமிலியரான சூத்திரம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கும்போதுக்கான எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 0.99 சார் 81 இல்லையா? அப்போ 0.81 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.09 தான் போடணும். 0.9 போட்டுறாது, ஏன்னா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.33 சார் 9, இங்கே பாயிண்ட் வச்சிருக்கனால ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 0.09 ஈக்குவல் டு 1. அப்போ இதுல இருந்து ஏ ஸ்கொயர் என்ன? 0.81, பி ஸ்கொயர்டு 0.09. அப்போ எசன்ட்ரிசிட்டி இது பாரு, இது ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். அப்போ எசன்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா அதுதான் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் பி ஸ்கொயர் பாரு 0.09, ஏ ஸ்கொயர் 0.81. மேலேயும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கோமா, கீழேயும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பாயிண்ட்டை நீக்கிக்கலாம். பாயிண்ட்டை நீக்கிட்டோம்னா மேலே 9, கீழே 81. அதாவது மேலேயும் 100, கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி. அப்போ therefore 9/81 அடிச்சு போடு. 1 9 is 9, 9 9s are 81. கிராஸ் மல்டிபிள் பண்ணினா
1 9 is 9. 9ல் 1 கழிச்சிட்டோம்னா என்ன 8 by 9. கண்ணு இந்த 8 என்னன்னு எழுதலாம் 4 into 2ன்னு எழுதலாமா? இப்போ ரூட் எடுக்கலாம். 4க்கு ரூட் எடுத்தா 2, 2க்கு ரூட் எடுத்தா √2, கீழே 9க்கு ரூட் எடுத்தா 3. அப்போ so we get the eccentricity 2√2 divided by 3. கண்ணு இந்த கணக்கில் எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். எசன்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா a ஸ்கொயர்டு என்ன b ஸ்கொயர்டு வேணும். a ஸ்கொயர்டு என்ன b ஸ்கொயர்டு என்ன வேணும்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒன்றுமே இல்லைடா தங்கம். இது லென்த் ஆஃப் த ராடு. அந்த எக்ஸ் ஆக்சிஸை தொடர புள்ளியிலிருந்து பிங்கிற பாயிண்ட் 0.3 இருக்குதுன்னா இது 0.9. நாமளே எக்ஸ்ட்ரா ஒரு பர்பண்டிகுலர் ஒரு ஹாரிஜாண்டல் லைனும் ஒரு பர்பண்டிகுலர் லைனும் பியிலிருந்து வரைஞ்சிக்கிறோம். இது எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்னா இது எக்ஸ், ஒய் ஆக்சிஸில் ஒய்னா இது ஒய். 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. PLA இருந்து சைன் தீட்டா. அப்போ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். பர் ஆப்போசிட் சைட் தான் தெரியும். அது சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். அதே BMP அதில் பாரு அட்ஜசன்ட் சைடு தெரியும். அட்ஜசன்ட் சைடும் ஹைப்போட்டனியூஸும் தெரியுதுனால காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் கீழே இருக்கிற ட்ரையாங்கிள்ல இருந்து சைன் தீட்டா, அப்புறம் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து காஸ் தீட்டா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னாவே ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்துடும். இதில் a ஸ்கொயர் பார்த்துக்கலாம், b ஸ்கொயர் பார்த்துக்கலாம், எசன்ட்ரிசிட்டி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் தங்கம். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான சம்மு. 5 மார்க் சம்முக்கான ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கணக்கு வந்து பெருசாக இருக்கும். நீ கணக்கு மேட்ரை புரிஞ்சுக்கோ. மேட்ரை புரிஞ்சுக்கிட்டு படி. அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த மேட்ரை பார்த்தினாவே தெரியும். இது ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். எலிப்ஸ் கண்டுபிடிக்கும் போதே உனக்கு பார்த்தாவே தெரியும். இதுல இருந்து சைன் தீட்டா கண்டுபிடி, காஸ் தீட்டா கண்டுபிடி, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னாவே ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்துடும். அப்போ a ஸ்கொயர் என்ன b ஸ்கொயர் என்ன எசன்ட்ரிசிட்டி என்ன. இவ்வளோதான் சாமி. புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.